பசி நம்பிடேன் உனது பொற்பாத மலர் மணிந்திருக்க நீ எனக்கு நல்வர தருமா शंभो महादेवा शंभो महादेवा शंभो महादेवा दृष्टि श्री शंभरमुत्तलिक्कु முதல்வனாக விளங்கும் கைலாய மலையில் பொன்மைமை வீட்டிற்கு மத்தளி மண்டபத்திரத்தின சிங்காசனத்தினது பிதாபதி மதிவிடபிற்காக தென்புறநார்தன் யாழ்பாசிக்கு பானுகமன் முதலிய புதகன தலைவர்களும் குடமுடி நிஷம் விளங்கும் அந்த பொன்னிய வேளைகள் தேவர்கள் முனிவர்கள் எழுந்து கரங்குப்பி படைந்து அசுரனை அடைய இந்நிலை எடுத்துரைக்கு இறைவனால் சுரந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரம் சதாசிவன பஞ்சசக்திகளோடு எனது தந்தைக்கு நெட்டிக்கணிலிருந்து 6 தீப்பறிகள் பறந்து சென்று சரவண பைகளில் 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாற கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு எனது அன்னையார்கள் மகிழ்ச்சி 6 குழந்தையின் அரவணைத்து உருவாக்கி 6 முகன் என்று பெயர் பெற்ற கலகாசனத்திற்கு நாமத்திலே என்றும் போல் பக்தர்கள் வருகின்றார்கள். முதலில் எனது தாய்தந்திர விடங்கிட்டு கதாபாத்திரத்தை தொடரும் அகரமுதலை எழுத்தெல்லாம் அறிஜபை தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணரபை தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீஜே இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல்ல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாள் தேவி ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாள் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவள் என்று குளிர வைத்தாய் ஈன்றவள் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உமையமாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாள் தேவி எழும் எழுத்தெழும் கண் திறந்தாய் இன்னும் எழுத்தின் கண் திறந்தாய் ஏற்ற தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிச்ச வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து குரல் தந்தாய் காரகி சகழ்ந்து உணர வைத்தாய் தேவி போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவுற்றினோடு உயிர் ஆட்ட தந்த என்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவளென அருளும் தமிழும் திகழும் கடலென கட்டவர் மட்டுமே அறிந்தவர் நித்தனித்த மனிதர்கள் உட்டார் சுட்டார் புறவினர் மாந்தர் யானை சேனை படகுடமேந்தர் பட்டம் பயன்மை நீக்கிய யானை பலர முதல்திட ஆக்கி கவானி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத உமை என்று ஆகியர்கள் கலந்தது பாய் திறந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்து எல்லோரும் வந்து விட்டார்கள். வீணகான பிரியர் கழக பிரிய நாத மகரிஷி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். பார்ப்போம். முருகாதல்
வாழ்த்துங்கள் நல்ல வருவோம். மங்கா உண்டாகட்டும். கலைமகன் மைந்தன வருக, காணத்து நாயகனை வருக, சதுர்முக முதல்வனை வருக, சாஸ்திரங்கள் கற்றோரை வருக, தெய்வ லோக வணங்கு தெய்வ முனிய வருக, கலக பிரியரை வருக, காணாமிர்த வாரிய வருக, முத்தமிழ் கற்றோரை வருக, முப்புலக வென்றோரை வருக, நாட்டுக்காக விளக்கு நாரதரை வருக, ஊருக்காக விளக்கு முத்தமரை வருக. எந்நேரமும் நாரணனின் புகழ்பாடு நாரத மகரிஷியை வருக வருக வருகிற வாழ்த்து கூறி எல்லாமல்ல இறைவன் மேலே பட்டியலே கொடுக்கின்றிருக்கக்கூடிய மென்னாண்டார் மூர்த்தியினுடைய அருள்குடாட்சியமும் நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்ன நாயுடைய அருள்குடாட்சியமும் நம்மளுக்கும் நம்மை போன்ற சக கலைஞருக்கு வழிமுகத்து கொடுத்துள்ள தபத்திரு சங்கர்தாஸ் சாமியுடைய அருள்குடாட்சியமும் மனிதனாக பிறந்து மனிதனாக போய் வளம் வந்து திருச்செந்தூர்ல வடுக்கமான சத்துரு சங்காரமூர்த்தி ஐயாளுடைய அருள்குடாட்சியமும் எல்லாமல்ல இறைவன் இந்த ஊர்ல குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்குடாட்சியம் நிரம்ப பெற்றிருக்க நேரத்தில் வாழ்க 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 வாழ்த்து கூறி தாங்களை வரவேற்கிறேன். எப்படி தெரியுமா? அஞ்சரை 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 இன்னர் இன்னர் இருக்குங்க, அவுட்ரு போகுது, இன்னர் ஏத்துங்க. ஹலோ ஹலோ நாடல்லைக்கு மாமன்கள் நாரதரை வருகவே, வேதாந்த இசைங்கான வித்தகரை வருகவே, வருவி அன்பு வணக்கம் தருவி இசை மலை முழக்கம். நாடலைக்கு மாமன் மகள் நாரதர் வருகவே, வேதாந்த இசைக்கான வித்தகர வருகவே, வருவி அன்பு வணக்கம் தருவி இசை மலை முழக்கம், வருவி அன்பு வணக்கம் தருவி இசை மலை முழக்கம். வருவி அன்பு வழக்கு தருவி இசை மலை முழக்கு, வருவி அன்பு வணக்கம் தருவி இசை மலை முழக்கு. நாரத மகரிஷியே வருக வருக, தாங்களுக்கு வருகைக்கு மனமார மகிழ்ச்சி அடைங்க. தாங்கள் வந்த நோக்கமோ கனி கண்டு வந்திருக்கீங்களா? கனி சொன்ன மனசுல ஒரு கலக்கம் வருது. ஏன் கலக்கம்? தாங்கள் ஏற்கனவே ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தீர்கள், கிடைத்தது ஒரு படை வீடு, மிஞ்சியது கோமணம் மட்டும். அன்று கொண்டு வந்து கொடுத்ததனால் மிஞ்சியது கோமணம். இன்று கண்டு வந்திருக்கீங்களே, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். சிறப்பு சிறப்பு இருக்கு. அதை காட்டு சிறப்பான கனி இந்த கனி. ஏன் இந்த கனியை கொண்டு வரல? கொண்டு ஒரு பொறுப்பு தங்களை சேர்ந்தது, உங்களால முடியல, முடியாம கிடையாது, இவன் முடிக்க வேண்டும். நான் என்ன நினைச்சேன்னா, தாங்கள் அன்று கொண்டு வர்றதுக்கு உடம்புல சத்து இருந்துச்சு, சத்து குறைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என்னைக்கு சத்து குறையாது, அதானே சத்து குறைஞ்சுன்னா அதெல்லாம் போட்டு வீட்டுல படுத்துறணும், வரக்கூடாது. மாடு வத்தினால் வத்தும் வத்தாது அப்படிங்கிற மாதிரி கனியுடைய பெருமையை கூறுங்கள் பார்ப்போம். மகனுக்கும் தேன் கடலி மங்கனுக்கு மேலனுக்கு முருகா முருகா ஒரு பொங்கனியை கந்தமன பொறுத்தே முருகான முருகா முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தேன், பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தேன் முருகா. அக்கறையை கடமை முருகா அக்கறையை கடமை கொய்யாமல் பொய்தனைத்தை கொள்வி கொய்யாமல்
அமைத்து கொள்வேன். இது சிறப்பு கணி சிறப்பு. நான் கணிக்கும் தென்கத்தில் வந்திருக்கும் பொங்கலியை கண்டு என் மனம் முடித்தேன். நான் கணிந்த நக்கனி ஈக்கணமை கொய்யாமல் கொய்து அனைத்துக்கு சொல்லுக்குள் சொல்ல வச்ச சூச்சமோ ஒரு அற்புதமான ராது அஞ்சரவி சாக்கமண்ட உடைஜோ பார்த்து வந்தது கனி அல்லன்னு தெரியும். ஆதியில் அமிர்தபள்ளி சுந்தரபள்ளி என்று சொல்லக்கூடிய மாதரிக்கு பார்க்கிறது அமிர்தபள்ளியை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் புரிந்து விட்டு இப்போ சுந்தரபள்ளியோ சுதந்திரமாக இருக்கின்றார். சுதந்திர நாட்டில் சுதந்திரமா தெரிஞ்சா தவறுங்கிறாங்க. சுதந்திரம் கிடைக்கல, அது ஒரு சிறையில் அடைக்க வேண்டும். எந்த சிறையில்? மனச்சிறையில், திருமண சிறையில் அடைக்கணும். இந்த விருப்பத்தோட நான் சொல்லலாமா? என்ன உடனே திருமணம் முடிந்து விடும். ஏன் தெரியுமா? உங்க மேல அளவு கடந்து பக்தி வச்சிருக்க. சரி, எனக்கு நடிக்கிறா. நம்மளே ஒரு நடிகர், நம்ம கிட்ட நடிப்பா. எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கா. உலகம் நாடக மேடையில் நாம ஒரு நடிகர். எல்லாரும் நடிகர் தான். உலகத்துல பிறந்த அனைத்து பேரும் நடிகர். தப்பு இல்ல. நம்மளாவது அரிதான மூசி நடிக்கிறோம். ரொம்ப பயலுக்கு பகலி நடிக்கிறாங்க. நடிச்சா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. பொழப்பு இல்லாட்டி இல்லையே. அந்த பொழப்புக்கு வேணாம். தாங்கள் வேடங்க புறப்பட வேண்டும். மாநகர பிறந்த மங்கை வேடக சென்று ஒரு மான்குட்டி வந்திருப்பதை வழக்குரைத்து இன்று சூரியன் பொழுது மறைத்து உள்ளாக மனம் செய்து காட்சி கொடுக்க வேண்டும். காலையில திருமணத்துக்கு வருவீர்களா? நிச்சயமாக. என்ன கொண்டு வருவீர்? 2 மாலை உங்களுக்கும் நம்மளுக்கும். அப்படி நான் பாடுவது பாமாலை. பாமாலை பாடி கையிலே பூமாலை கொண்டு வருவேன். கொண்டு வருகின்ற உங்களுக்கு நான் தருகின்ற பரிசு எங்கு சென்றாலும் புகழ் மாலை கிட்ட பரிசு தருகிறேன். சென்று வருகின்றேன். சென்று வெற்றியா சீக்கிரமாக. பெரிய பாட்டவா?
கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ரெண்டு மனச்சாட்சி. தெய்வாசிரா தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. திரும்பி வரும் நேரத்திலே அனுப்பி நிற்பாய் கண்ணு என்று. திரும்பி வரும் நேரத்திலே அனுப்பி நிற்பாய் கண்ணு என்று. திரும்பி நானும் வந்தேனடா இறைவா, என் விழியை மறைத்தாயடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். எத்தவனை காணோமடா இறைவா, கொட்டி சென்ற இடமே. பாண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வஞ்சமில்லை. தவன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். மனிதனமா மயங்குகிறேன். மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறையுமான மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி. தெய்வத்தின் சாட்சியமா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா. அதுதான் உண்மைக்கு காட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. குச்சி உனக்கடி செத்தன மயிறு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் முன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா, இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்து நிற்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. அதில் சொந்தமின்றி பந்தமின்றி பாண்டவழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராமநாடகத்தில் ஒன்று தம்பிகளின் உள்ளம் கல்வேரே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளின் ஆரம் கல்வேரே. ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே. நல்ல
ராஜா என்னும் இளைக்கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து கொண்டு கோபம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார்.